السلام عليكم ورحمة الله وبركاته. نحمد الله العظيم ونصلي على رسوله الكريم، أما بعد. فقد قال الله تعالى في كلامه القديم وفي الفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولقد أهلكنا ما حولكم من القرى وصرفنا الآيات لعلهم يرجعون. صدق الله العظيم. وقال النبي الله سيد البشر محمد رسول الله صلى الله عليه وسلم: إذا ظهر الزنا والربا في قرية فقد أحلوا بأنفسهم عذاب الله. صدق الله العظيم. அளவற்ற அல்லாஹ்வும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் மேலான அன்பும் கருணையும் நம் எல்லோரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரிலும் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியீன் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மேலான அன்பும் ஷஃபாஅத்தும் நம் எல்லோரும் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது தொடர்வார சிந்தனையில் இன்றைய வாரம் 4வது வாரத்தை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய வாரத்தில் நாம் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்வது ஒரு மனிதனை அளிக்கக்கூடிய 7 விதமான ஒரு விஷயங்கள். ஒரு மனிதனை ஒட்டுமொத்தமாக வாழ்க்கையை பாழாக்கி அடிவாரத்தில் தள்ளி அவன் வளர்ச்சிக்கு திரையாகவும் ரப்பிற்கு கோபமாகவும் வீழ்நாயகம் செல்லாத நெருக்கத்தை விட்டு நீங்கியவனாகவும் ஒரு அறிவு தரக்கூடிய 7 விஷயங்களை பற்றி நான் இன்று உங்களிடத்தில் பேச இருக்கின்றேன். ஒரு மனிதன் வாழ்க்கையில் என்றைக்குமே அழகா இருப்பதை அல்ல ஆசைப்படுகின்றான். அந்த அழகை தாண்டி ஒரு மனிதன் எந்த இடத்தில் சருகுவான் என்பதையும் குர்ஆன் சொல்லும், ஹதீஸ் சொல்லும். பொதுவாக மனித வாழ்க்கையில் வெற்றி பெறுவதே அவன் வியந்த நோக்கம். அல்லாஹ்வும் அதே விரும்புகின்றான். மனிதன் வெற்றி பெறுவதற்கான பல காரியங்களை இஸ்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அதை தாண்டி மனிதன் இந்தந்த காரியங்களை செய்தால் வாழ்க்கையில் சரி விடுவான் என்பதை பற்றியும் வழிநெடுகளையும் பேசப்பட்டுக் கொண்டே இருக்கப்படுகிறது. இன்னைக்கு உலகத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதனும் தன் வெற்றியை நோக்கியே பயணித்துக் கொண்டிருக்கின்றான். வெற்றி என்பது எல்லோருக்கும் சாதாரணமாக கிடைத்து விடுவது அல்ல. அல்லாஹ்வின் உதவியும் முழுமையான முயற்சியும் கொண்டு வெற்றி கிடக்குது. தன் நாவாலையும் கையாலையும் தான் தேடிக்கொண்ட பாவங்களின் காரணமாக தான் அல்லாஹ்வின் அதிருப்திக்கும் கோபத்திற்கும் அடிமையாகின்றான். இன்றைய நாம் சிந்தனைக்கு நான் உங்களிடத்தில் சொல்ல இருக்கின்ற 7 விசேஷமான ஒரு அழிவு தரக்கூடிய விஷயங்கள். அந்த 7ஐ விட்டு நாம் எல்லோரும் பாதுகாப்பானாக. முதல் விஷயம், 7 விஷயங்களில் முதல் விஷயத்தை அல்லாஹ் சொல்றான்: இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா. இந்த உலகத்துல அழிவு தரக்கூடிய மிகப்பெரிய பாவங்களில் முதலாவது பாவமாக அல்லாஹ்விற்கு இணை வைத்தல். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு லிமன் யஷா இன்னல்லாஹ யக்ஃபிரு அன் யுஷ்ரிக பிஹி. அல்லாஹ்விற்கு எவன் எந்த வஸ்தை கொண்டு இணை வைப்பானோ அவன் பெரும்பாவங்கள் ஒரு பாவங்களை செய்துவிட்டான், அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இஸ்லாத்துல மிகப்பெரிய உயர்ந்த விஷயம் அல்லாஹ்விற்கு அடுத்து ஒரு கடவுளை கொண்டு வருவதோ அல்லாஹ்வுக்கு எதிராக ஒரு கடவுளை கொண்டு நிப்பாட்டுவதோ இஸ்லாத்திற்கு நாம் செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அதை தாண்டி ரப்புக்கு செய்யக்கூடிய மிகப்பெரிய துரோகம். அல்லாஹ் அடுத்து சொல்றான், சொல்லி முடிச்சுட்டு இந்த விஷயங்கள்ல அல்லாஹ் யார் நாடுறானோ அவங்க மன்னிச்சு விட்டுருவான். சில பேர்த்த அல்லாஹ் பிடிச்சிருவான். அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு. இதுல ரொம்ப கவனமா இருக்கும். இந்த மாதிரி சிறுக்கு போன்ற விஷயங்கள் இருந்து பாதுகாப்பா இருக்கும். அது போன்ற விஷயங்கள் சிக்கிவிடக்கூடாது. மனம் போன போக்குல இஸ்லாத்திற்கு எதிராக செய்யக்கூடிய எல்லா விஷயங்களும் இறங்கி களம் கொண்டு அல்லாஹ் கோபத்தை ஏற்படுத்தி ரசூலுக்கு கோபத்தை ஏற்படுத்தி இஸ்லாத்திற்கு பாகம் அனுபவிப்பதற்காக மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கிவிடக்கூடாது. அழிவு தரும் 7 காரியங்களில் மிக உயர்ந்த காரியம்
அல்லாஹ்விற்கு எதிராக ஒரு கடவுளை கொண்டு வருவது. இரண்டாவது விஷயம் சிகுருன்னு சொல்லுவாங்க, மந்திரம் செய்வது. இன்னைக்கு மந்திரம் செய்வது என்பது உலகத்தில் சர்வசாதாரணமாக பெருகிவிட்டது. மந்திரவாதிகள் இருக்காங்களே, எங்கு போனாலும் வெற்றி அடைய மாட்டார்கள். இன்னைக்கு கலாக்கதிரில எழுதப்பட்ட விதிகள் மாத்திரம்தான் உலகத்தில் நடக்கும். அதை தாண்டி எதுவும் உலகத்துல இல்ல. இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை எப்படி இருக்குன்னா, நம்ம எதை பார்த்தாலும் மயங்கணும். மந்திரம் சொல்லிட்டானா அவன் கையை பிடிச்சி ஏதாவது சொல்லி வாயில வந்து அடிச்சு விடுறது, நம்மளால நம்பிட்டு போயிடுறது இல்லை. ஆனால் இது நம்ம கவனமா இருக்கும். மந்திரம் செய்யக்கூடியவன் எங்கு சென்றாலும் வெற்றி பெற மாட்டான் என்று அல்லாஹ்வே சொன்னான். அதனால மந்திரம் பார்க்கிறதோ மந்திரம் செய்யறவங்களோ பாதுகாப்பா இருக்கணும். ஏன்னா சாதாரண விஷயம் அல்ல. மந்திரம் சொல்வதற்கு நாம ரசூலா? மந்திரம் சொல்வதற்கு நாம வானத்தில் திறக்கப்பட்ட தூதரா? இல்லை இல்லை, நீங்கள் மந்திரத்தை விட்டுவிட வேண்டும். மந்திரம் பார்ப்பது என்பது அல்லாஹ்வின் கோபத்தை ஏற்படுத்தும். அதை தாண்டி மந்திரம் செய்பவர்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ்வே சொல்றான். இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எல்லாம் எல்லோரையும் பாதுகாப்பானாக. மூன்றாவது விஷயம் சொல்றாங்க, அல்லாஹ் எந்தெந்த உயிர்கள் எல்லாம் தடை செஞ்சு வச்சிருக்காங்க உயிரெல்லாம் கொள்றது. உண்மை இருந்தாலே தவிர உண்மை இல்லாம சகலம் கொல்லக்கூடாது. அநியாயமா பெண் குழந்தைகளை கொல்றது, அநியாயமா கொலை பண்றது. எல்லாம் குரான் சொல்றான், அநியாயமா ஒருத்தன் கொலை பண்ணா கொலைக்கு கொலையே தீர்வு. குத்துனானா நீ குத்து, உன் கொல்ல உடைத்தா நீ உடை. குரான் பேசுது. அதனால அல்லாஹ் எந்த உயிரை கொல்வதற்கும் கொலை செய்வதற்கும் தடை செய்து வைத்திருக்கின்றானோ அந்த மாதிரி விஷயங்களுக்கு பாதுகாப்பா இருக்கணும். அல்லாஹ்வுடைய கோபத்திற்கு ஆளாகிடக் கூடாது. எறும்பு புற்றை கொல்லாதீர்கள் என்றார்கள், எறும்பு புற்றை தீ வைத்து எரிக்காதீர்கள் என்றார்கள். தீயை படைப்பதற்கு மாத்திரம்தான் அந்த தீயை கொண்டு அழிப்பதற்கு உரிமை உண்டு என்றார்கள். நாமெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. அதனால அதை விட்டு எல்லாரையும் பாதுகாப்பானாங்க. நான்காவது விஷயம் சொல்றாங்க, வட்டி வாங்குவது. ரிபா, வட்டி வாங்கி நல்லா சாப்பிடுறது. வட்டி விஷயத்தில் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். நிகழ்நாயகம் சொன்னார்கள், வட்டி வாங்குவானா அவனுடைய நிலைமை என்பது நாளை கியாமத்து நாளில் பைத்திய பிடித்தவனாக எழுப்பப்படுவான், அவன் இரத்த ஆற்றில் மூழ்கடிக்கப்படுவான் என்றார்கள் நபிகள் நாயகம். வட்டி வாங்கினா அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு உண்டாகும். தன்னை தானே அழித்துக் கொள்ளக்கூடிய மிக உயர்ந்த காரியங்களில் ஒன்று வட்டி வாங்குவது. அதுல வட்டி வாழ்க்கையில வாங்கவே கூடாது. அல்லதீன யாக்குலூன ரிபா, யார் வட்டி வாங்கி சாப்பிடுவானோ, லா யகூமுன இல்லா கமா யகூமுல்லதி யஹ்தபஹு ஷைத்தான் என் மஸ், வட்டி சாப்பிடுவன் ஷைத்தானால் மயங்கியவனாக எழுப்பப்படுவான். ஒரு ஷைத்தான் எப்படி வட்டி சாப்பிட்டு மனுஷன் சாப்பிடுறாங்க, சாப்பிட்டு தூங்குறானா, அதே மாதிரி ஷைத்தான் வட்டியை உண்டு எப்படி தூங்கி எழுப்பப்படுவானோ அதே போன்று வட்டி வாங்கி தின்பவர்களும் எழுப்பப்படுவார்கள் என்றார் நபிகள் நாயகம். அது அந்த வட்டியோட விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கும். வட்டி பக்கம் நெருங்காதுன்னு சொல்லுவாங்க நபிகள் நாயகம். ஏன்? வட்டியின் மூலம் உன் வாழ்க்கை அழிந்துவிடும். வட்டியின் மூலம் அல்லாஹ்வின் கோபத்திற்கு நீ ஆளாகுவாய், மனிதர்களின் சாபத்திற்கு நீ ஆளாகுவாய், ரசூலின் வார்த்தைக்கு நீ மாறு செய்வாய் என்றார்கள். அதனால வட்டியோட விஷயத்தில் பாதுகாப்பா இருக்கும். ஐந்தாவது விஷயம், அக்கலோ மாவுலிய தீமி, அனாதைகளுடைய சொத்தை அபகரிச்சு திங்கிறது. இன்னைக்கு சர்வசாதாரணமா பெருகி போச்சு. அனாதைகளுக்கும் சில சொத்து ஒதுக்கப்பட்டிருக்கு, அதை யாரும் கை வைக்க கூடாது. நிகழ்நாயகம் சொன்ன வார்த்தை, எனக்கு உகது மலை அளவு கூட தங்கம் இருந்தாலும் அந்த தங்கத்தை 3 நாள் தாண்டி என்னிடத்தில் இருக்க பிரியப்பட மாட்டேன் என்ற நிகழ்நாயகம். அதனால அனாதைகளுக்கு சில சொத்துக்கள் இருக்கு, அதை சூறையாடி சாப்பிடாது. இன்னல்லதீன யாக்குலூன அம்வாலில் யத்தீமி ظلمًا إنما يأكلون في بطونهم نارا, அனாதையுடைய சொத்தை அநியாயமாக உண்டீர்களானால் உங்கள் வயிற்றில் நீங்கள் நரக நெருப்பை கொண்டு நிரப்புகிறார்கள் சொல்றான். அனாதைகளுக்கும் சில ஒதுக்கப்பட்ட சொத்தை நீங்க சாப்பிடுவியா, நீ நரகத்துடைய நெருப்பை எடுத்து வயிற்றில் நிரப்புகிறார் என்றார்கள் நபிகள் நாயகம். அல்லாஹ் பேசுறாங்க குரான்ல. அனாதைகளுக்கு போய் சேர வேண்டிய பணமும் சொத்தும் செல்வமும் போய் சேர வேண்டும்.
ஒரு தடவை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வீட்டுல இருக்கிறாங்க. அன்னை ஆயிஷா பக்கத்துல இருக்கிறாங்க. நபி படுக்கிறாங்க, அப்படி எந்திக்கிறாங்க, அப்படியே வீட்டுல அப்படியே சுத்துறாங்க, அப்படியே சுத்தி சுத்தி வராங்க. ஆயிஷா அம்மா கேட்டாங்க, யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன ஆச்சு யார் ரசூலல்லாஹ், யார் ரசூலல்லாஹ், வாங்கி யார் ரசூலல்லாஹ், உங்களுக்கு என்ன ஆச்சு? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, என்னுடைய தலைவணி கீழே கொஞ்சம் எத்தீம்களுடைய காசு பணங்கள் கொஞ்சம் இருக்கு, அதை அவங்கள்ட்ட கொண்டு சேர்க்கணும், என் தலையில இருக்கனால அதை வச்சுட்டு படுத்தா எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குன்னு சொன்னாங்க. உலகத் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனாதையின் சொத்தை ஒரு நாள் தன் நிலத்தில் வைப்பதற்கு கூட பிரியப்படாத மாணவிகள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாம் எத்தீம்களுடைய சொத்தையும் பணத்தையும் அவர்களுக்கு பறித்து தின்பதா வாழ்க்கை? சிந்தித்து பார்க்க வேண்டும். ஐந்தாவது விஷயத்தில் அனாதையுடைய சொத்து விஷயத்தில் மிக பாதுகாப்பா இருக்க வேண்டும். அனாத சொத்தை கை வைக்க கூடாது, அல்லாஹ் கைவிடணும். அடுத்து சொல்றாங்க ஆறாவது விஷயம், அல்லதி அத்தௌலி யௌமுல் ரஃஷ். போர், இஸ்லாத்துக்கு எதிராக போர் நடக்கு, அந்த போர்ல பின்வாங்கி ஓடக்கூடாது. இஸ்லாத்துக்கு எதிராக ஒரு போர் நடக்கு அப்படின்னா முன்வந்து நிக்கணும். அல்லாஹ் சொல்றோம், நீ போர்ல இருந்து பின்வாங்கி ஓடுவியா, நீ அல்லாஹ்வின் கோபத்திற்கு ஆளாகுவாய் சொன்னாங்க. அல்லாஹ்வின் கோபத்திற்கு பரிபூர்ணமாய் நீ ஆளாகுவாய். போரிலிருந்து பின்வாங்கி ஓடக்கூடாது. முன்வைத்த காலை பின்வைக்காக என்றார் நபிகள் நாயகம். இஸ்லாத்திற்கு எதிராக போர் செய்வானா அவனிடத்தில் நீ போடுகின்றார் நபிகள் நாயகம். அவன் மூத்தாவானா உனக்கு பாவம் இல்லை, அவனால் நீ குத்தி சகிதாக்கப்படுவாயா, நீ சொர்க்கவாசி என்றார் நபிகள் நாயகம். போர் நடக்கும் போது பின்வாங்கி ஓடக்கூடாது. ஆறாவது விஷயம் சொல்றாங்க, மரியாதைக்குரிய கண்ணியமான பெண்களை இட்டு கட்டி பேசுறது. இன்னைக்கு பெண்களை சர்வ சாதாரணமா சில ஆண்களும் பெண்களும் விட்டு கட்டி அவர்கள் செய்யாத கதையெல்லாம் செய்ததாக சொல்கிறார்கள். எனக்கு எவ்வளவு பெரிய பாவம் என்று அறியாம செய்கிறார்கள். ஒரு பொண்ணுக்கு மாப்பிள்ளை பாக்குறாங்க, மாப்பிள்ளை பார்த்து முடிச்சுட்டாங்க, அந்த பொண்ணுக்கு பிடிக்காத சிலவங்க சுத்தி இருக்கிறாங்கன்னா அவரை விசாரிக்கிற அந்த பொண்ணு எப்படின்னு, அந்த பொண்ணான்னு சொன்னாலே போச்சு, எல்லாம் போச்சு. ஆனா அநியாயமா ஒரு பொண்ணை, ஒரு முஸ்லிமான பொண்ணை இட்டு கட்டி பேசக்கூடாது, தவறா குற்றம் சொல்றது, அந்த பெண்ணு செய்த காரியங்கள் எல்லாம் சொல்லி காண்பது, இதெல்லாம் அல்லாஹ்வின் கோபத்தை பெற்றுத்ததை தாண்டி உங்களை நீங்களே அளிக்கக்கூடிய மிகப்பெரிய பாவம். இன்னல்லதீன யர்முனல் முஹ்ஸனாத்தில் ஆஃபிலாத்தில் முஃமினாத்தில் லஈனு ஃபித் துன்யா வல் ஆখিরা வலஹும் அதாபுன் அதீம். கர்வமுள்ள நம்பிக்கை மிக்க பெண்களை பொய்யா குற்றம் சாட்டினானால் மறுமையில் அவர்கள் சாவமடைவார்கள், அவர்களுக்கு கடுமையான தண்டனை உண்டு என்று அல்லாஹ் குர்ஆனில் எச்சரிக்கிறான். வலஹும் அதாபுன் அதீம், கடுமையாக அவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் காலத்தில். அதனால பெண்ணுடைய விஷயத்துல ரொம்ப கவனமா இருக்கணும். பெண்களை இட்டு கட்டி பேசுறது, பெண்களை தப்பா பேசுறது, பெண்களை பார்த்து இன்னொரு பெண்கள்கிட்ட போய் ஓப்பனா பேசுறது, இந்த விஷயத்தில் நீங்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ள வேண்டும் என்ற நபிகள் நாயகம். இந்த 7 விஷயங்கள் இருந்து பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இந்த 7 விஷயத்துல மாட்டிக்கிட்டோமா வெளியே வர கஷ்டம், ரொம்ப கஷ்டம். எவ்வளவு முயன்றாலும் வெளியே வர்றதுக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தம் இல்லாமல் இந்த பாவங்களிலிருந்து நாம் பாதுகாக்க இருக்க முடியாது. அல்லாஹ்வுடைய பொருத்தத்துடையே வாழ வேண்டும். பாவமான காரியங்களை விட்டு ஒதுங்க, பாவமான காரியம் பக்கம் போகக்கூடாது. அதாவது 7 விஷயங்கள் நடக்கா, அந்த 7 விஷயத்திலிருந்து விலகி இருக்கணும். நல்லா தௌஃபீக் செய்வோம். இந்த 7 விஷயங்களை விட்டு நம்ம எல்லோரும் பாதுகாப்பானாக. இன்னுடைய காலம் நோய் இல்லாமல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹ்வை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் பெரும் பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம்மளை ஈன்றெடுத்த தாய் தந்தைகளுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினோர் யாவருக்கும் தத்தல்வானாக. நமது ஊரில் மேலான கண்மணி ஹாத்தமுன் நபியின் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டு களிக்கும் பெரும் பாக்கியத்தை எல்லாம் எல்லோருக்கும் தந்தருவானாக.
என்ற நல்ல துவாக்களோடு உங்களின் எல்லோருடைய துவாக்களையும் ஆதரவு வைத்து என்னுடைய வார்த்தையை நிறைவுபடுத்துகின்றேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி